அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கப் போகிறது. இந்த அமைச்சரவையில் ஒரு சிறப்பாக நாஞ்சில் சம்பத் அவர்கள் அமைச்சர் பொறுப்பேற்கப் போகிறார் என நான் அறிகிறேன். திருச்சி கிழக்கில் நாஞ்சில் சம்பத் நிறுத்தப்படுவார் என்பதும் கருதப்படுகிறது. குறிப்பாக கடந்த 36-40 ஆண்டுகளாக தமிழக அரசியல் வானில் நேர்மையோடு செயல்பட்டவர். அவருக்கு நிகராக இன்றைய சூழலில் பேச்சாளர்களே இல்லை. தமிழ் இலக்கியம் பேசுவதில் ஆற்றல் மிக்கவர் என்கிற வகையில் சிறந்து விளங்குகிற நாஞ்சில் சம்பத் ஒரு சரியான பாதையாக தேர்ந்தெடுத்து இறுதியில் நீண்ட காலம் வீணாக தனது பேச்சாற்றலை வீணடித்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் தனது இந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு, நீண்ட காலத்திற்கு பிறகு விஜய் அவர்களோடு இணைந்து ஒரு சிறந்த பாதையில் பயணிக்க துவங்கியவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் திமுகவாலும் மதிமுக கட்சியாலும் அவருடைய உழைப்பு சுரண்டப்பட்டதே தவிர அவருக்கு எந்த வாய்ப்புகளும் வழங்கிடவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் அந்த வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழ்நாடு முழுதும் உள்ள பேச்சு ரசிகர்களில், அரசியல் ரசிகர்களின் உள்ளத்தை கவர்ந்தவர். எந்த கட்சியாக யார் இருந்தாலும் அந்த கட்சியினர் நாஞ்சில் சம்பத்தை விரும்புவார்கள். அந்த வகையில் திருச்சி கிழக்கில் நாஞ்சில் சம்பத் போட்டியிட வைக்கப்படுவார். இப்போதே அமைச்சர் பதவியில் சேர்த்து கொள்ளப்படுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.